மாறவே மாறாது. ஸோ இதில் ஃபர்ஸ்ட் நம்பர் வந்து 4 9 2 3 5 7 8 1 6. இதுதான் லோ ஷோ கிரிட்டோட பேட்டர்ன். இதை போட்டு வச்சுக்கோங்க. இப்போ உங்களோட டேட் ஆஃப் பர்த் வந்து டைப் பண்ணுங்க. நம்ம அதுல இருந்து நெக்ஸ்ட் பார்க்கலாம். ஓகே, இப்போ டேட் ஆஃப் பர்த் ஒன்று சொன்னீங்கன்னா போடலாம்ல. ஓகே, இப்போ ஃபர்ஸ்ட் நம்பர் வந்து மிஸ்ஸிங் நம்பர் தான் நான் கேட்க போறேன். ஓகே, ஒரு டேட் ஆஃப் பர்த் இருக்கு 24/2/2002. ஓகே, அவங்க நேம் சொல்லுங்க. இங்க தெரியுதா? 24/2/2002. ஓகே, இவங்க நேம் என்ன? பாலசுப்ரமணியம். ஓகே, ஓகே, பாலசுப்ரமணியம். இவரோட டேட் ஆஃப் பர்த் வந்து 24/2/2002. இப்ப இவருக்கு உண்டான லோ ஷோ கிரிட் இப்ப பார்க்க போறோம். ஸோ இப்ப வந்து 2000 கிட்ஸ் 2000ல பிறந்தவங்க எல்லாத்துக்குமே 2000 மேல இருந்து வர்றவங்களுக்குமே கண்டிப்பா இந்த பிளேஸ் வந்து ஃபில் ஆகிதான் தீரும். ஏன்னா 2 வந்து வந்திருக்கும், இது இங்க இருக்கும். இது வந்து ஸ்டாண்டர்டா அந்த நம்பர் மிஸ் ஆகாது. அதே மாதிரி 90ஸ்ல பிறந்தவங்க எல்லாத்துக்குமே 1985 65 75 இது எல்லாத்துக்குமே 9 வந்து கண்டிப்பா 9ம் 1ம் வந்து 100% ஃபில் ஆகியே தீரும். ஸோ இப்போ ஓவராலா பார்க்கலாம். இவரோட டேட் ஆஃப் பர்த்துக்கு பார்க்கலாம். இந்த நம்பர் நோட் பண்ணிக்கோங்க. இந்த நம்பர் எங்கெங்க இருக்கோ அதுல வந்து இந்த நம்பரை நம்ம இங்க ஃபில் பண்ணணும். ஓகே, இந்த மாதிரி பாக்ஸ் போட்டு வச்சுக்கோங்க. உங்களோட டேட் ஆஃப் பர்த் இதுல ஃபில் பண்ண போறீங்க. ஸோ ஃபர்ஸ்ட் நம்பர் என்னது? இவருக்கு நம்பர் 2. நம்பர் 2 வந்து இந்த இடத்துல நம்ம லோ ஷோ கிரிட்ல எந்த இடத்துல இருந்தோ அந்த இடத்துல போடணும். ஸோ ஃபர்ஸ்ட் 2 குட்டியா போடலாம், ஏன்னா இவருக்கு நிறைய 2s இருக்கு. செகண்ட் நம்பர் வந்து 4. நம்பர் 4 வந்து இங்க இருந்துச்சா 4. அடுத்தது அகைன் 2. அடுத்தது அகைன் 2. இன்னொரு 0க்கு வேல்யூ இல்லை. 0 நம்ம எங்கேயுமே ஃபில் பண்ணணும்னு அவசியம் இல்லை. அடுத்தது லாஸ்ட்ல இருக்க நம்பர் 2. அப்ப இவரோட லோஷோ கிரிட் வந்து இதுதான். இவர் பாலசுப்ரமணியமோட லோஷோ கிரிட் வந்து இப்படிதான் இருக்கும். ஸோ இது இப்படி இருந்தா என்னென்ன மீனிங்ன்றத ஃபர்ஸ்ட் சொல்றேன். இதுல வந்து பாருங்க, இந்த பேட்டர்னை காணோம், இங்க வந்து காணோம், இங்க வந்து காணோம். ஸோ இதெல்லாம் கொஞ்சம் காலியா இருக்குல்ல. இதுக்கு உண்டான ரெமிடிஸ் வந்து இவர் பண்ணதான் இவரோட லைஃப்ல வந்து அச்சீவ் பண்றதுக்கு உண்டான சப்போர்ட் வந்து பயங்கரமா கிடைக்கும். ஸோ இது என்ன இல்ல மிஸ்ஸிங் நம்பர் ஒவ்வொரு இதுக்கும் வந்து இப்போ ஒவ்வொரு பேட்டர்னா தனித்தனியா சொல்லட்டுமா, இல்ல அகைன் இன்னொரு டேட் ஆஃப் பர்த் எல்லாம் எடுத்து கொஞ்சம் டேட் ஆஃப் பர்த் எடுக்கிறப்பதான் அவங்களுக்கு ஃபர்ஸ்ட் டேட் ஆஃப் பர்த் எப்படி போடுறதுன்னு இதாகும். ஸோ இவரோட இது வந்து பாருங்க, இங்க 2 பாக்ஸ் மட்டும்தான் ஃபில் ஆயிருக்கு, இதெல்லாம் ஃபில் ஆகல. நான் இன்னும் ஒரு 2 லோஷோ கிரிடோட பேட்டர்ன் செஞ்சு காமிச்சிடுறேன். அப்போ வந்து உங்களுக்கு இன்னும் தெளிவா தெரியும் எப்படி உங்களுக்கு ஃபர்ஸ்ட் கிரிட் போடலாம் அப்படின்றது. 1991. ஓகே, இப்போ இவங்க ஸ்வாதியோட டேட் ஆஃப் பர்த் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் 1 வந்து இங்க வரும், 2 இங்க வரும், அடுத்தது 3 வந்து இங்க வரும், அடுத்தது 1 அகைன் 1 இதுக்குள்ள, 9 இங்க, 9 இங்க, அகைன் 1. ஓகேவா? ஸோ இந்த 3 பேட்டர்ன்ல இவங்களுக்கு இந்த இடம் ஃபுல்லா இந்த 1 2 3 4 5 இந்த 5 பாக்ஸஸ் வந்து காலியா இருக்கு. ஸோ அந்த 5 பாக்ஸஸ் வந்து காலியா இருக்கப்போ அதுக்குண்டான என்ன ரெமிடிஸ் பண்ணலாம் அப்படின்றத வந்து நம்ம பார்ப்போம். ஸோ இப்போ வந்து இந்த ஒவ்வொருத்தருக்கும் போட்டாங்களா எஸ்ன்னு சொல்லுங்க. நம்ம கான்ஃபிடென்ட்டா நெக்ஸ்ட் டாபிக் போல எல்லாருக்கும் புரியுற மாதிரி இருக்கும்ல. அப்போ ஸோ நீங்க உங்களுக்கு இந்த லோ ஷோ கிரிட் எப்படி போடுறதுன்னு தெரிஞ்சிருச்சு, போட்டு பார்த்துட்டீங்க அப்படின்னா எஸ்ன்னு கமெண்ட்ல போடுங்க. நெக்ஸ்ட் டாபிக் நம்ம போவோம். எஸ் ஸ்வாதி போட்டாங்க. ஓகே,
ஸோ இந்த ஒவ்வொரு நம்பருக்கும் உண்டான கிரகங்கள் எதுன்றதை நான் ஃபர்ஸ்ட் உங்களுக்கு சொல்றேன். ஒவ்வொரு நம்பருக்குமே வந்து ஒவ்வொரு கிரகங்களோட அமைப்பு வந்து இருந்துட்டு இருக்கும். நமக்கு நார்மலாக தெரியும் 1 to 9 நம்ம ஜாதகத்திலே வந்து கிரகங்கள் பேஸ்டு தானே இருக்கும். ஸோ இதுல எப்படின்னா நம்பர் 1க்கு வந்து ராகு, இங்க நம்பர் 1ஓட எனர்ஜி வந்து இங்க வந்து 4 இருக்கும், இந்த இடத்துல 4 இருக்கும். இந்த 4ஓட கட்டம் வந்து ராகுவை சம்பந்தப்பட்டது. ஸோ நம்ம சொல்லக்கூடிய எல்லா ரெமிடிஸா இருந்தாலும் சரி, கேரக்டரிஸ்டிக்கா இருந்தாலும் சரி, அது கனெக்டடாவே தான் வரும், ராகுவோட கனெக்டடா தான் இருக்கும். அடுத்தது இது வந்து செவ்வாய், இது வந்து சந்திரன், நம்பர் 2 வந்து சந்திரன், இது நம்பர் 3 வந்து குரு, நம்பர் 5 வந்து புதன், இந்த இடத்துல வந்து நம்பர் 7 இருக்கும், இது வந்து கேது. அடுத்தது இங்க நம்பர் 8 இருக்கும், இது வந்து சனி, நம்பர் 1 இருக்கு, இது வந்து சூரியன், இந்த இடத்துல நம்பர் 6 வரும், இது வந்து சுக்கிரன். இது பேசிக்கான விஷயம் இதுல. ஸோ இப்போ வந்து இவங்களுக்கு என்ன நம்பர் மிஸ் ஆயிருக்கு பாத்தீங்களா, 4. இப்போ நான் வந்து 1/1 சொல்றேன். ஓகே, உங்களோட லோ ஷோ கிரிட்ல நம்பர் 3 மிஸ் ஆகி இருந்துச்சுன்னா என்ன மாதிரி இஷ்யூஸ் வந்து ஃபேஸ் பண்ணியிருப்பாங்க அப்படின்னு பார்த்தா, எங்கேயாவது மணி கொடுத்து பெருசாக லாஸ் பண்ணியிருக்கிறது, யாரையாவது நம்பி பணம் கொடுத்துருக்கிறது ஆனால் அவங்க திருப்பி கொடுக்க மாட்டாங்க, அதுக்கப்புறம் பணம் ரீதியான இஷ்யூஸ் வந்து கொஞ்சம் ஃபேஸ் பண்ணுறது, அதே மாதிரி உங்களோட குருமார்களோட எனர்ஜி வந்து ஸ்ட்ராங்காக உங்களுக்கு கனெக்ட் ஆகாது, அவங்க கூட வந்து ஏதாவது மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் ஆகிட்டு இருக்கிறது, அவங்களோட பிளெஸ்ஸிங்ஸ் வந்து கொஞ்சம் கம்மியாக இருக்கிறது, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் பேசிக்காக நம்பர் 3 இருக்கிறவங்களுக்கு நடந்துகிட்ருக்கும். ஓகே, ஸோ அது பிரச்சனைகளே நம்ம பெருசாக பேசணும். இப்போ வந்து நம்பர் 3 இல்லைன்னா என்ன ரெமெடிஸ் பண்ணலாம், அங்கே எங்கே நம்மளை பூஸ்டப் பண்ணோம் அப்படின்றத மட்டும் பார்க்கலாம். ஓகே, நம்பர் 3 மிஸ் ஆனவங்களுக்கு நம்பர் 3ஓட இதோட எலிமெண்ட் என்ன அப்படின்னா உட். ஓகேங்களா, உட்டோட எலிமெண்ட் தான் இது. நீங்கள் வந்து அதனால உடன் பென் இருக்குல்ல, பென்னில் வந்து உடன் பென் எல்லாம் ஸ்டைலிஷெல்லாம் இருக்குல்ல, ஸோ அந்த உடன் பென் வந்து எப்போவும் அடிக்கடி யூஸ் பண்ணுற மாதிரி பாருங்கள். உடன் சேர்ஸ், நீங்கள் உட்கார்ற சேர்ஸ் வந்து உடன் சேராக இருக்கிற மாதிரி பாருங்கள், இல்லை உடன் டேபிள் சம்திங், அந்த உடன் டச் வந்து உங்கள் பக்கத்தில் அதிகமாக இருக்கிறதுக்கு மாதிரி கனெக்ட் பண்ணிக்கோங்க. இப்போ வந்து இந்த நம்பர் மிஸ் ஆயிருக்கு, ஆனாலும் அந்த பிரச்சனையை நான் ஃபேஸ் பண்ணலை அப்படின்னா, நான் ஃபஸ்ட்டு நம்பர் 1க்கு சொன்ன மாதிரி தான், அவங்களையே அறியாமல் அவங்கள சுற்றி சில விஷயங்களை பண்ணிகிட்டு இருப்பாங்க. அவங்கள சுற்றி பார்த்தா எல்லாம் உடன் பிளாஸ்டிக் சேர்ஸ் எல்லாம் இல்லாமல் உடன் சேர், உடன் டேபிள், உடன் ட்ரா இதெல்லாமே வச்சுட்டு இருப்பாங்க. அப்போ வந்து ஆட்டோமேட்டிக்காக அங்கே இன்டைரக்டாக அந்த எனர்ஜி அங்கே வேலை செஞ்சிட்ருக்கோம். அப்போ வந்து அவங்களுக்கு பரிகாரமே பண்ணணும்னு அவசியம் கிடையாது, அதுவாக வேலை செஞ்சுட்டு தான் இருக்கும். ஸோ அந்த மாதிரி இப்போ நம்ம டீட்டெயிலாக பார்க்குறப்போ இது இல்லைன்னா இதை யூஸ் பண்ணி பாருங்கள், அந்த இடத்துல மாற்றம் தெரியும். இப்போ அதுவும் மெயினாக நீங்கள் பிஸ்னஸ் பண்ணுற இடத்துல, ஒர்க் பண்ணுற இடத்துலலாம் வந்து பிளாஸ்டிக்கை யூஸ் பண்ணாமல் உடன் எனர்ஜியை இந்த இடத்துல கொண்டுட்டு வாங்க, இன்னும் ஃபேவரபுளாக வேலை பண்ணும். அதே மாதிரி பெரியவங்களை வந்து எப்போவுமே கொஞ்சம் மதித்து பேசணும். உங்களை டீச்சர்ஸாக இருக்கலாம், இல்லை உங்களோட குருமார்களாக இருக்கலாம், அவங்கள மதித்து பேசணும். இல்லை அப்படியே இல்லைன்னா கூட இப்போ நீங்கள் வேறு யாரையும் பொதுவாக எந்த ஒரு ஸ்பிரிச்சுவல் லீடர்ஸ் மாதிரி இருக்காங்கன்னா அவங்கள வந்து ரொம்ப தரக்குறைவாக பேசுறது அதெல்லாம் வந்து உங்களை அறியாமல் பண்ணிங்கனாலும் இந்த எனர்ஜி இதாகும். ஸோ நீங்கள் ஒன்றும் பேசலைன்னா கூட பரவாயில்ல, கொஞ்சம் மதித்து அந்த குருமார்களையும் உங்களை விட வயசில் பெரியவங்களையும் நடத்துறது உங்களுக்கு ரொம்ப ஃபேவரபுளாக இருக்கும். நீங்கள் வந்து எல்லோ கலர் ட்ரெஸ் வந்து தேர்ஸ்டேயில் யூஸ் பண்ணிக்கோங்க. வியாழக்கிழமை அன்னைக்கு எல்லோ கலர் ட்ரெஸ் ஷேடு வந்து நீங்கள் யூஸ் பண்ணிங்கனாலும் ரொம்ப பெட்டராக இருக்கும். அடுத்தது வந்து நீங்கள் ருத்ராட்சம் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா 5 முகம் ருத்ராட்சம் உங்களுக்கு ஃபேவரபுளாக இருக்கும். அப்புறம் துளசி மாலை இருக்குல்ல, துளசி மாலையில் துளசி விதையில் குட்டி குட்டியாக மாலை மாதிரி இருக்கும்ல, ஸோ அந்த மாலை வந்து நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். கழுத்தில் போட்டுக்கிறதுக்கு துளசி மாலை யூஸ் பண்ணலாம், அதுவும் வந்து உங்களுக்கு நல்ல லக்கை கொடுக்கும். அடுத்தது வந்து கோல்டன் பிரேஸ்லெட் வந்து ஏதாவது ஒரு கையில் போட்டுக்கோங்க. பிரேஸ்லெட்டோ வளையலோ, கோல்டனில் வந்து உங்களோட கையில் காப்போ வளையலோ பிரேஸ்லெட்டோ ஏதாவது வந்து உங்களோட கையில் போட்டுக்கிறது. எந்த கையில் வேணாலும் போடலாம், பர்டிகுலராக ஹேண்ட் கிடையாது, எந்த கையில் வேணாலும் நீங்கள் அது போட்டுக்கோங்க. அடுத்தது வந்து பேம்பூவோட இதுவும் நீங்கள் யூஸ் பண்ணலாம், உடன். அப்புறம் பேம்பூ ட்ரீ இருக்கும், பேம்பூவில் செஞ்ச ஏதாவது பொருட்கள்லாம் இருக்கும்ல, அந்த மாதிரி பொருட்கள் உங்களை சுற்றி வைக்கிறதும் ரொம்ப ஃபேவரபுளாக இருக்கும். அடுத்தது சந்தனம் வச்சுக்கோங்க. சந்தனம், மஞ்சள், சந்தனம் இது வந்து அடிக்கடி வந்து நீங்கள் நெத்தியில் திருநீர் மாதிரி நெத்தியில் வச்சுக்கிறது ரொம்ப ஃபேவரபுளாக இருக்கும். அதே மாதிரி பர்ஃப்யூம்ஸ் வந்து நீங்கள் யூஸ் பண்ணுங்கள். பர்ஃப்யூம்ஸ் யூஸ் பண்ணுறதும் உங்களுக்கு சூப்பராக இருக்கும். உங்களோட ஆஃபீஸில் இல்லைன்னா வீட்டில் ஒரு என்ன சொல்கிறது, ஈஸ்ட் டைரக்ஷனில்
க்ரீனரி பிளான்ட்ஸ் வந்து வைங்க. இது வந்து ஆர்டிஃபிஷியல் பிளான்ட்ஸாக இருக்கக்கூடாது. ஒரிஜினல் பிளான்ட்ஸ் வந்து உங்களோட வீடோ ஆஃபீஸோ ஈஸ்ட் டைரக்ஷனில் கிழக்கு பகுதியில் வந்து அப்படியே செடியாக வச்சு தண்ணி ஊற்றி வளர்த்துட்டு வாங்க. ஸோ அதோட க்ரோத் வந்து உங்களோட ஒர்க்கில் வந்து நல்ல க்ரோத் வந்து கொடுக்கும். இதுதான் நம்பர் 3 மிஸ் ஆனவங்களுக்கு உண்டான ரெமிடிஸ். இந்த ரெமிடிஸ்லாம் பார்த்தீங்கன்னா இந்த ரெமிடிஸ்லாம் வந்து நமக்கு ரொம்ப வந்து பெரிய எஃபர்ட் போட்டு செய்யணும்னு இல்லை. நம்ம டே டு டே லைஃப்பில் ஒரு ஹேபிட்ஸ்டாக அந்த ரெமிடிஸை வந்து கொண்டுட்டு வரப்போ நம்மளோட லைஃப்பில் வந்து நம்ம செய்யக்கூடிய வேலைகளில் சக்ஸஸ் பார்ப்போம். இப்படி தான் இருக்கும் லோ ஷோ கிரிட் ஃபுல்லாக. ஸோ இது வந்து உங்களுக்கும் சப்போர்ட்டிவாக இருக்கும், உங்களோட ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கும் இந்த பரிகாரம் வந்து ரொம்ப ஃபேவரபுளாக இருக்க போகுது. ஸோ இது எல்லாமே பார்த்துக்கோங்க. அப்போ தான் வந்து நல்ல மாற்றங்கள் ரொம்ப ஈஸியாக கொண்டு வர முடியும்.